வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் இல்லத்திலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி சாய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் இல்லத்திலே. ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, தாவீது தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தேவன் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத சர்வ சமூகத்தின் அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவனும் புசித்தார்களே. அன்றைய ஓய்வு நாட்கள் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளை ஆக்கி குற்றமில்லாத இருந்தார்களே என்று நீங்கள் ஆமாண்டவர் வேதத்தில் வாசிக்கவில்லையா? நீங்கள் கண்ணிருந்தும் ஆமாண்டவரே, உங்கள் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று எப்படி சொல்லுவாய்? ஹல்லேலூயா. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணீரில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவாய். ஹல்லேலூயா. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்திருந்தீங்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நடக்கும் ஆண்டவராயிருக்கிறார். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, தாவீதை தைல கொம்பினால் அபிஷேகித்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு தந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு தலைமைத்துவம் தந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் ஞானத்தின் ஆவினால் நிறைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று யோசுவாவை தைரியப்படுத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஜெயம் தரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாக்களின் ஆவியை அடக்குபவரே, ஆண்டவரே, பிரபுக்களின் ஆவியை அடக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் நடத்தி வரும் பரிசுத்த ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களும் உமது காணிக்கையை கொண்டு வரும்படி செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜ்யங்களும் உம்மை பாடும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களுக்கு பொன் பலனையும் சத்துவத்தையும் அருள்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை சிதறடிக்கும் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். அவாந்திரமும் வாழும் நிறுவனமாய் இருந்த பட்டணங்களை அரணிப்பானவர்களை அவாந்திரமும் பாழமும் நிர்மலமாய் இருந்த பட்டணங்களை அரணைப்பே ஆனவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் மாற்றின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சிப்பின் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். உமது இருதயத்தினால் ஆமாண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் அநியாயங்களை மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சேவிக்கும் எங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆமாண்டவரே, தேவ வசனத்தை எங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்திற்காக தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள் சொன்னீங்க உமக்கு ஸ்தோத்திரம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொன்னீங்க ஸ்தோத்திரம். எங்க 2-3 பேர் நாமத்திலே கூடி இருக்கீங்களோ அங்கே நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் முடிய வருதும் ஆமாண்டவரே, சகல நாட்களில் உங்களோட கூடனே இருக்கிறேன்னு சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிப்பதற்கு
எங்களை தப்பிப்பதற்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆமாண்டவரே, நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உங்களை காக்கும்படி நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வழக்கத்தை உங்களை தாங்குவேன், தப்பிப்பேன், ஏந்துவேன் சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நினைக்கிறேன் என்று சொன்னீங்க ஸ்தோத்திரம். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பரமபிதாவான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தீங்க உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னீங்க உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்க ஸ்தோத்திரம். நான் உங்களை பொல்லாதவர்கள் கைக்கு தப்பிவிட்டு பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் சொன்னீங்க உமக்கு ஸ்தோத்திரம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொன்னீங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னீங்க உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாப்பா, உங்களுடைய வார்த்தைகளின்படியே, கிருபையின்படியே, உங்களுடைய இரக்கத்தினுடைய, உங்களுடைய நோக்கத்தினுடைய, சித்தத்தினுடைய, திட்டத்தினுடைய எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனால் வாக்கு தத்தங்களை குறித்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆகலாம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி மகிழ்ந்து களி கூறுங்க என்று எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை செல்வம் பலவேணும் பலத்தை கடந்த கால நிகழ்கால எதிர்காலத்தை எல்லாவற்றும் கிருபைக்கு தாழ்த்து கொடுக்குறோம். அப்பா உங்களுடைய சித்தம் போல வணங்குகிறோம். இதுவரை எங்களுடைய சுயபுத்தில ஞானத்தில பலத்திலே ஓடி வந்தோம், எங்களை மன்னிங்கப்பா. இனி எங்களுடைய சித்தம் திட்ட நோக்கம் ஏக்கமெல்லாம் நம்முடைய சித்தம் போல வணிந்துடுங்க. உமக்கு பிரியமானது செய்யுங்க. வேதனை உண்டாக்க வழிகள் உண்டு, விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய்துடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை. இல்ல, அந்த பாட்டு கிடையாது, இருங்க. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, பல்லில் பாடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா, கலித்து பாடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, போற்றி பாடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா, களித்து பாடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செங்கடலை பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி வராது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், அப்பாவும் திருப்பாதமே பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான்
அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே என் நாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே நான் பேசி மழுவதெல்லாம் உந்தன் பெருமைதானே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி எல்லாவித அற்புதம் செய்வார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன தேற்றிடுவார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் சுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் வந்த பாசங்கள் நம்மை அறுத்திட்டாலும் தந்தை தாயிட வந்த பாசங்கள் அறுத்திட்டாலும் நிந்தை தாங்கிட தேவனும் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே கலராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கொடும் வறுமையிலும் உழன்றாலும் கடும் பசியினால் வாடினாலும் கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினாலும் வாடினாலும் சபை போஷித்தவர் இன்றும் பசியை ஆற்றிடாரோ போஷித்தவர் இன்றும் பசி ஆற்றிடாரோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே இயேசு நம்மோடு இருப்பதை நினைச்சிட்டா நம் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஓஹோ கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா பயங்கள் நீங்குதம்மா பரலோகம் தெரியுதம்மா அகிலமாலும் தெய்வம் எங்கள் அன்பை இதய தீபம் தீபம் இயேசு நம்மோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமைய தோன்றுதம்மா அகிலமாலும் தெய்வம் எங்கள் அன்பு இதய தீபம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதையா நன்றி என்று சொல்லுதம்மா உலக ஆசையெல்லாம் கூட்டோடு மறையுதம்மா உறவு பாசம் எல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா அகிலமாலும் தெய்வம் எங்கள் அன்பு இதய தீபம் அகிலமாலும் தெய்வம் எங்கள் அன்பு இதய தீபம் இயேசு நம்மோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா எந்த துணையவரே என் வாழ்வின் கேடகம் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே எந்தன் வாழ்வின் நீரே எந்தன் வாழ்வின் நீரே எல் ஷடாய் எந்த துணை நீரே வாழ்வின் கேடகம் காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம் உந்தன்
இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் யெகோவா ராஃபா எந்த நாளும் எங்கள் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதையா மகிமை இறங்குதையா. 2-3 பேர்கள் ஒரு மரமாய் துதித்தால் நான் இருப்பேன் என்றீரே எங்கள் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. அநேக ஸ்தோத்திரத்தால் உம் கிருபை பெருகுதையா. உங்க கிருபை பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவீர். எங்களை ஆசீர்வதித்திடுவீர். படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவீர். ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை 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 நாமம் ஒரு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பூமியில் இருவர்க்கு இணை இல்லையே அதை விசுவாசித்தவர்க்கு குறைவில்லையே. பூமியில் இருவர்க்கு இணை இல்லையே அதை விசுவாசிப்பவர்க்கு குறையில்லையே. பூமியில் இருவர்க்கு இணை இல்லையே அதை விசுவாசிப்பவருக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Friends of faithful, take me to the Lord in prayer. Can we find a friend so faithful who will all us
sorrows share. Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Are we weak and heavy laden? Come but with the load of care. Precious Savior, still our refuge. Take it to the Lord in prayer. Though thy friends despise, forsake thee, take it to the Lord in prayer. His arms keep and shield thee. Thou wilt find a solace there. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்த பகுதியும் அநேக காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு பாஸ்டர் டேனியல் எரிதராஜன் துணைவியார் எரிதராஜ் நிர்மலாவை வரவேற்போம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தந்ததான நல்ல நாளுக்காக நேரத்துக்காக மெனேஜோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் 27ஆம் நாளைக்கான எங்களுக்கு தேவனுக்கு வீழ்ச்சிவனை தந்திருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மட்டுமாய் தகப்பனை நீர் வைத்து ஆண்டவரே அப்பா, எங்களை நீர் காத்து இந்த கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இரக்கங்களினாலே கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி தகப்பனே இந்த தயவினாலும் அன்பினாலும் எங்களை ஆண்டவரே தோய் மட்டுமாக நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்களே மாத்திரம் எங்கள் வீடே மாத்திரம் அப்பாவை நன்றி துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. இதோ ஆராதனை பாடல்களிலே பகுதியிலே நீர் இருந்தீர், அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே சந்ததி முன் ஆண்டவரே துதிகளுடன் ஆராதனையுடன் கைத்தாளங்களுடன் ஆண்டவரே ஓசையுள்ள கைத்தாளங்களுடன் ஆண்டவரே வாருங்கள் என்று சொன்னீங்க அப்பா. அப்படியாக தேவனே அப்பா ஆராதனை ஆசீர்வதித்தமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தையும் ஆண்டவரே அப்பா அதோ ஆண்டவரே தியானத்திற்கு ஆண்டவரே 138ஆம் சங்கீதத்திலே சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 138 தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் குறிப்பிட்ட நாளிலே எங்களுக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கின்றார், மேன்மையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீரா. அவர் சொல்கிறார், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தை அவ்வளோ பெரிய, அவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்திருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது போல நான் குறிப்பிட்ட நாளிலே எங்களுக்கு மறு உத்தரவு அருளினீர். எங்கள் ஆத்மாவில் பலன் தந்து நம்ம என்ன செய்கிறவர் தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது போல அவர் உயர்ந்தவராய் இருந்தும் யாரை நோக்கி பார்ப்பாராம், தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்ப்பார். ஆண்டவரே அப்பா சோதிக்கிறோம். ஆண்டவரே, மேன்மையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்று உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம முதல் வசனத்தில் பார்க்கும்போது when we praise him, துதிப்பேன் என்பது அவரை நாம் துதிக்கும் பொழுது. 2ஆம் காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவரை பணிந்து வர்ஷிப் செய்யும் போது ஆண்டவரே அப்பா என்று பார்க்கிறோம். 3ஆவதாக அவரிடத்திலே நாம் துதிக்கும் போது அல்லேலூயா. அது 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவருடைய நாம் மகிமையை, அவருடைய வார்த்தை என்ன செய்திருக்கிறாரா, மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது போல அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அவருக்கு முன்பாக நாம ஹம்பிளா இருக்கும் பொழுது before him when we humble before him. அது போல அடுத்ததாக 7ஆவதாக when you seek his God grace from him. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அது மாத்திரம் நம்ம கிட்ட இருந்தா போதும். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது என்ன செய்வார், அவர் தமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாது இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உம்மை துதிப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. பாடினது போல இயேசுவின் நாமமே திருநாமம்
நாங்கள் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். அந்த நாமம் ஆண்டவரே அப்பா இன்று ஆண்டவரே அந்த நாமம் தான் ஆண்டவரே நிறைய பேருக்கு ஆண்டவரே அதை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்க. அந்த பெயரை சொல்வதற்கே ஆண்டவரே நிறைய பேர் யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அதை தள்ளிவிட்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற நாமங்களை எல்லாம் அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆனால் நம்மை ஆண்டவரே விடுவிக்கிறவர், சகாயம் செய்கிறவர், நம்மை ஆண்டவரே நித்தியத்திற்கு அழைத்து செல்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இல்லாமல் நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி எடுத்திருக்கிறோம். தந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி எடுத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடும் அந்த சிறுமகன் ஆண்டவரே ஆரம்புக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே 7 வயதை ஆண்டவரே 6 முடிந்து 7ஆம் வயதிலே ஆண்டவரை அடி எடுத்து வைக்க தேவனை கிருபை புரிந்தீர். அதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தந்த நல்ல ஆண்டவரே பேரண்ட்ஸுக்காகவும் ஆண்டவர் தந்த நம்ம சகோதரர்களுக்காகவும் தந்த நல்ல படிப்புக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் எல்லாவற்றுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கும். அது கூட நாளிலும் ஆண்டவரே அப்பா பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற அனைவரையும் கர்த்தாவையும் கருத்தில் வைத்து ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே முதலாவதாக தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆண்டவரே ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் எமிரேட்ஸையும் அதனுடைய ராஜாக்கள் எல்லாவரையும் கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களையும் சந்ததிகள் எல்லாவரையும் கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா அபிஷியல்ஸையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான கவர்மெண்ட் செக்டர்ஸையும் கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சிறுதொழிலிருந்து ஆண்டவரே பெரிய ஆண்டவரே மில்லியனர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்களை செய்கிறவர்களையும் எல்லாவரையும் கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே மக்களின் தொகை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே மக்கள் ஆண்டவர் இந்த தேசத்தில் ஆண்டவரே வந்தால் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே செழிப்பாகும் என்று சொல்லி இந்த தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. தேவன் தாமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே அவர்கள் கொண்டு வருகிற புதிய சட்டத்திட்டங்களுக்காக மக்கள் நன்றி செலுகிறோம். அதற்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்பணிந்து நடக்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நாடுகளை பார்க்கும் பொழுதும் இந்த நாட்டிலே எத்தனை ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்புடன் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே தேவனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அதை சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா சோதிக்கிற மனம் பதற வைக்கிற காரியங்கள் அதிகமாக நடைபெறுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். இயேசு சுவாமி அது எந்த விதமான காரியமாக இருந்தாலும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே ஏமாற்று பேர் வழிகளும் ஆண்டவரே அப்பா சோதிக்கிறோம். ஆண்டவரே பெண்களுக்கு ஏற்படுகிற ஆண்டவரே அப்பா மிக கொடுமையான காரியங்களோ ஆண்டவரே இல்லை என்றால் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த போதை மருந்து ஆண்டவரை கொக்கையின் ஆண்டவர் இது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிற காரியங்கள் இவர்கள் எல்லாம் தேசத்திலே ஆண்டவரே வராமல் காத்துக்கொள்கிற தகப்பனாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே அப்பா சோத்திரம் தேவனே இருக்கிறார்கள் இந்த ஊரிலும் ஆண்டவரே ஸ்கேம் மூலியமாக ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அன்று கூட ஆண்டவரே காலேஜ் டைம்ஸ்ல போட்டிருந்தவங்களை பார்க்கும்போது ஒரு படிப்பறிவில்லாத மக்களை போலதான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் அவங்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து ஆண்டவரே அவர்கள் அப்பா மக்களை ஏமாற்றி ஆண்டவரே அதன் மூலமாக எவ்வளவு பணங்களை மோசடி செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்தில் அவர்களை ஆண்டவரே போலீசார் ஆண்டவரை பிடித்து ஆண்டவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆனாலும் தேவனே நாங்கள் ஆண்டவரே அப்பா அதற்கு நாங்கள் ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏனென்றால் இந்த ஓடிபி என் ஆண்டவரே அதிகமாக இருப்பதினால தான் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்படியான காரியங்களை ஆண்டவரே அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி இனி அடுத்த வருடத்திலிருந்து அதற்கு ஏதோ ஒரு ஆண்டவரை மாற்றாக ஏதோ செய்வதற்காக ஆண்டவரே அப்பா துபாய் கவர்மெண்ட் யோசித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எப்படியாக மக்களை ஏமாற்றி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை செழிப்பு வாழ ஆண்டவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே அவர்கள் எந்த விதத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறியாமல் ஆண்டவரே எப்படியான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே மக்கள் எல்லாரையும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைத்து இந்த வெயில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜாமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பா நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம், காண்பவரே ஸ்தோத்திரம், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு சொல்லுவோம். நெற்று மாறாதவரே ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உங்களுக்கு சொல்லுவோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திரசிங்க தந்தவரே ஸ்தோத்திரம், உளையான சீட்டிலும் அந்தகாரில் இருந்து ஆச்சரியமான ஒளி நடுத்தங்களை வரவழைத்தவரே
ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகில் தான் ஆண்டவரே அப்பா அழிவின் பாதையில் ஜனங்களுடைய நிலைமைகள் ஆண்டவரே காணப்படுகிறது என்று அறிந்து ஆண்டவரே பிதாவானவர் தாமே பூமிக்கு இறங்கி குமாரனாக பிறந்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர். இந்த பூமியில் பிறந்தது பிதாவாகி தேவன், தேவனாகி குமாரன், குமாரனாகி பரிசுத்த ஆவியானவர், மூன்றில் ஒன்றானவர் ஆண்டவரே நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா அதற்கு உதாரணமாக ஆவி ஆத்மா சரீரம் எப்படி மூன்றில் ஒன்றாக இருக்கு, அப்படிதான் பிதா குமார் பரிசுத்தாவே மூன்றில் ஒன்றாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகதான் பிதாவே குமாரனானார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த குமாரனான ஒரு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவரே அப்பா நீர் இந்த இந்த உலகத்திற்கு வந்த போது ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமாண்டவரே உம்முடைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமாண்டவரே. இந்த ஆமாண்டவரே உம்முடைய அப்பா நோக்கத்தின்படி திட்டத்தின்படி ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவரே அவர்கள் தப்பி வைக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்து சுயித்திருக்க வேண்டும், இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்று அப்பா முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு பாரத்தோடு ஆண்டவரே அவருடைய மன்றாட்டின் ஜெபமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மன்றாட்டின் ஜெபம் ஹல்லேலூயா பிதாவுடைய சித்தமாய் இருந்ததை ஆண்டவரே குமாரனை நிறைவேற்றினார். அதை தான் ஆண்டவரே இன்றும் பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 அம்மாண்டவரே. ஹல்லேலூயா சோத்திரம் 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 எபிசியர். ஹல்லேலூயா 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 10 அம்மாண்டவரே ஹல்லேலூயா சோத்திரம். எபிசியர் 6 எடுத்து வாசிக்கும் போது தெரியும். ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் இயேசு கிறிஸ்து சித்தத்தின்படி. ஏனால் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தாரோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்காரோ அதே போல நம்மையும் ஆண்டவரே மனசிற்கு பிரியமாய் நாம் வாழாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார்.